மனிதனை படைக்கணும் அப்படின்ட்டு ஆதம் நபியை அல்லாஹ் படைச்சான். படைச்சு எல்லா மலக்குமார்களையும் சஜ்ஜதா செய்ய சொன்னான். சொன்ன உடனே எல்லா மலக்குமார்களும் சஜ்ஜதா செஞ்சுட்டாங்க. இப்லீஸை தவிர்த்து. யாரு? ஷைத்தான். அப்ப அல்லாஹ் சொல்றான், ஏன் நீ சஜ்ஜதா செய்ய மாட்டேங்கிற? அல்லாஹ் சொல்றான், அப்ப ஷைத்தான் சொல்றான், யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ மண்ணால படைச்சிருக்க, என்னைய நெருப்பால படைச்சிருக்க, இந்த மண்ணோட நெருப்பு உயர்வு அப்படின்னு ஷைத்தான் பெருமை பாராட்டான் அவனை பத்தி. இப்போ அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தான், ஒரு வரையத்தை கொடுத்து இதெல்லாம் நீ புரிஞ்சு போகும். இப்போ அவன் என்ன செஞ்சான்? மல்லாக்க அப்படி கொண்டு போயிட்டான். பல்லானா ஷைத்தானே அப்படின்னு சமைச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு? யாரெல்லாம் இந்த மனிதனுக்காக தான் நீ என்னைய ஷைத்தான் சமைச்சிட்ட, நீ சொன்னதான் அது இந்த மாற்றம் கிடையாது. இந்த மனிதனுக்காக நீ என்னை சமைச்ச, இந்த மனிதனை அத்தனை பேரை நினைச்ச வழிகேட்டு கொண்டு போனேன். எப்படி வழிகேட்டு? எந்தெந்த தவறுகள், என்னென்ன பாவங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது அனைத்திலையும் கொண்டு போய் ஷைத்தான் என்னமா மனுஷனை மூட்டி போவோம். எப்படி? பெருமை அல்லாவுக்கு பிடிக்காது. சிறிதளவுல ஒரு மனிதனுக்கு பெருமை இருந்துச்சுன்னா அல்லா என்ன செய்வான்? அவனை தூக்கி நரகத்தில் போடுவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பெருமைங்கிறது அல்லாவுக்கு உரியது, நேர காலம் அல்லாவுக்கு உரியது. அப்படின் போது நேர காலத்தையும் குறை சொல்லக்கூடாது, பெருமையும் பார்க்கக்கூடாது. ஏன்? அல்லாஹ் மனிதனை எப்படி படைச்சான்? ஒரு அசுத்தத்துல இருந்து படைச்சான். மனுஷனை அசுத்தத்துல இருந்து படைச்சு எப்படி ஒரு அழகான தோட்டத்தை கொடுத்துருக்கான். பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும், வெள்ளையா இருந்தாலும் அழகா இருக்கும். அவங்களுடைய கருத்துக்கு தகுந்த காலையும் இந்த அந்தஸ்தையும் அழகா கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நிரந்தரம் இல்லவே இல்லை. ஆனா இந்த உலகத்துக்காக எவர் வாழணும், இதுக்கு நம்ம செட்டில்மெண்ட் ஆக நினைக்கிறாங்களோ அது இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். மறு உலகத்துக்கு அது வராது. ஏன்னா இந்த உலகத்துக்கு இருந்து அல்லாஹ் நம்ம அனுப்பியிருக்காங்க, அவங்க வணங்குறதுக்கு மட்டும்தான். உறவுகளுக்கு இருந்து அல்லாஹ் நம்ம கொடுத்தது. தாய் தந்தையர், மனைவி, மக்கள், இதெல்லாம் யாருக்கு? அல்லாஹ் மனிதனுக்காக. ஏன்னா அவனுக்கும் ஒரு உறவு வேணுங்கிறதுனால தான் அல்லாஹ் அந்த தாய் தந்தையர் பந்தத்தை உருவாக்கி கொடுத்தான். இப்ப தாய் தந்தையர் என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க இந்த தீனை விளங்கி வாழணும். இப்ப பிள்ளைகிட்ட ஒரு மார்க்கம் வரல அப்படின்னா அது பொறுப்பையாக தாய் தந்தையர் தான். இப்ப நம்ம என்ன செய்யணும்? அடிப்படை வாழ்க்கையில வாழும்போது எதுக்கு நம்ம பள்ளிக்கு வரோம்? தொழுக வரோம். தொழுகையில என்ன பயன் இருக்குன்னு வளர்ந்தோம். தொழுகை நம்ம தக்க கட்டி சும்மா எந்திரிச்சு போறதுல எந்த ஒரு வேலையும் கிடையாது. அதை அறிஞ்சு தொழுகணும். 2 ரக்காயத்து எதுக்காக, யாருக்காக தொழுகிறோம்? 4 ரக்காயத்து தொழுகிறோம். அந்த தொழுகையோட என்ன நன்மை இருக்கு அப்படின்னு விளங்கிட்ட ஒரு மனிதனும் அல்லாவோட இயக்கத்தை வேற எங்கேயுமே போக மாட்டான். ஏன் அப்படின்னா தொழுகையை கொண்டுதான் அனைத்துமே வெற்றி. களிமா லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கம். தொழுகை சொர்க்கத்துடைய சாதனம். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வயது பருவம் அடைஞ்ச உடனே அவங்க தொழுகை கட்டாய கடமை. வயசுக்கு வராத முன்னாடி தொழுகை ஒரு கடமை இல்லை. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வயது பருவம் அடைந்து அவங்களுக்கு கட்டாய தொழுகை கட்டாய கடமை. அல்லாஹ் அதெல்லாம் கேட்போம். தொழுகையா யாருக்காக வந்து கேட்போம்? ஏன்னா தொழுகையில நிறைய விதம் இருக்கு. தொழுகையில திருவிழா இருக்கு. விழுந்தவங்க எதிர்த்துப்பாரு. ஆனால் ஒழுங்கா அதுவும் சொல்லவும் இருக்க மாட்டாரு, துணை சொல்லவும் இருக்க மாட்டாரு. ருக்கு சுஜிது சஜிதா முறையா பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஏற்றுக்கொள்ளப்படாது. பழைய துணியை சுருட்டி மூத்துல எரிஞ்சிருவாங்க கூட, மறுமையெல்லாம் அந்த தொழுகையை சுருட்டி மூத்துல எரிவாங்க. தொழுகை சரியில்லை அப்படின்னு. அப்ப நம்ம தொழுகும் போகும்போது யாரெல்லாம் உனக்காக தான் தொழுகிறேன் அப்படிங்கிற அந்த உள்ளச்சத்தோட தொழுகிறோம். சும்மா டக்குன்னு எந்திரிச்சு போறது அப்படின்னா முறையா அல்லும் சூறாவதி, துணை சூறாவதி, ருக்கு சுஜிது சஜிதா எல்லாம் முறையா செய்யும். அது அல்லாவுக்கு பிடிச்சமான முறையில இருக்கும். அப்ப அந்த மாதிரி செயல் அல்லாவுக்கு விருப்பமா இருக்கு. தொழுகையும் அல்லாவுக்கு பிடித்தமா இருக்கும். இப்ப நம்ம தொழுகை போறோம்னா தலையில ஏன் அந்த தொப்பி வைக்கணும், ஏன் அந்த தலப்பை கட்டணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பை கட்டியிருக்கிறாங்க. அது ஒரு சுன்னத். ஏன் வெளியில போட்டு போறோம் அப்படின்னா அதை கொண்டு பிறர் மக்களுக்கு ஒரு தாவத்தான ஒரு அழைப்பு. ஏன்னா பகுத்தறிவுங்கிறது மனிதனுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். சிந்திக்கக்கூடிய ஆள் அது எல்லா மனிதனுக்கும் தெரியும். இப்போ போறாரு, அந்த பாய் போறாரு அப்படின்னா பாய் யாரு? முஸ்லீம். முஸ்லீம்னா என்ன? நேர்வழி. இப்போ இதில் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு ஏற்படும். இப்ப நம்ம அந்த அடையாளம் போறோம் அப்படின்னா யாரையும் அடையாளம் தெரியாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன வாழ்க்கை என்னன்னா, இந்த உலகத்துக்கு வந்தாச்சு, இந்த உலகத்துக்கு போக போகலாம். ஆனா போகும்போது நன்மையோட போகணும்,
அந்த நன்மைகள் எப்படி நீடிக்கும் அப்படின்னா, இங்க வந்து யாரையும் புற பேசாம, யாரையும் சொத்துக்களை அபகரிக்காம, என்ன புறமே அடுத்தவர்களுக்கு ஒரு ஆசைப்படாம இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கும். அடுத்தவர் திட்டினால் கூட மறைவிடத்தை பிடிப்பார். இங்க அமைதியா இருப்பாரு நம்ம நினைக்கிறோம், மறுமை இடத்தை பிடிப்பார். யாரா இனி தேவையான ஒரு திட்டினாரு, தேவையான நீ அடிச்சாரு, தேவையான ஒரு சொத்துக்களை அபகரிச்சாரு, பலன் செய்வான். கொண்டு போன நன்மை போக பறிச்சு கொடுத்துருவோம். அடுத்து அவர்கிட்ட நன்மை இல்லை, அவருடைய பாவத்தை தூக்கி இவர் தலையில வச்சுக்குவோம். அவர் செஞ்ச பாவம் தூக்கி இவர் தலையில சுமத்தப்படும். அப்படிங்கும்போது நம்ம என்ன, உலகத்துல வாழும்போது கண்ணியமான முறையில வாழணும். நம்ம ஏதோ விளையாட்டு நினைச்சு பல பேரும் பேசணும், திட்டுறோம், அடிக்கிறோம். அவர் மனசு நோவாத அளவுக்கு நம்ம உலகத்துல நடந்தது. தன்னுடைய சொந்தக்காரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், என்ன ஆளி குடும்பங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய மனசு நோவக்கூடாது. அப்படி நடந்து வாழ்ந்து போனாதான் மரகணி வெட்டியாடி போயும். இங்கே கண்டதை தெரியக்கூடாது, நான் பெரியாரு நீ பெரியாரு அந்த பார்த்துக்குவோம். ஒரு ஏழை போய் இருக்கப்படம் வந்து அடிக்கிறது உதைக்கிறது, நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி பல கேட்குமா இருக்கிறவங்க பண்ணுறாங்க. ஆனால் அவங்களாம் வந்து இங்கே தப்பிச்சு நினைக்கிறாங்க, மரணத்தை வேலை தெரியும். அப்போ மறுமையில இவர் மன்னிச்சாலும் எல்லாம் பண்ணிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அவருக்குள்ள தண்டனை அவர் அனுப்பிச்சே ஆகும். வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாது, ஆழமான கிடையாது, மனிதன். ஏன் அல்லா சொல்றான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இனி வழங்கதான் பிரச்சனை, வேற எதுக்கும் இல்லைங்கிறான். எந்த மனிதன் இன்னைக்கு 5 விட்டு பேரெல்லாம் கொடுக்குறான்? 1000 பிரிவு உருவாகுது. நபிசல்லாஹு சொன்னா ஒரு காலம் வரும், மூசா நபியுடைய கூட்டம் 72 கூட்டம், என்னுடைய கூட்டம் 23 கூட்டம். அது ஒரு கூட்டம் சொல்லும் போகும், பாக்கி எல்லாமே நரம் போகும். அந்த ஒரு கூட்டத்துல நல்ல கூட்டத்துல நம்ம அனைவரும் சேர்த்து வைக்கணும். அப்படிமா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து குழந்தைகள் வளர்ப்பு முறை